Hello students, welcome to my channel. நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், தென் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸுன்றது நம்ம பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ். இப்போது தேர் இஸ் ஆல்வேஸ் அ discussion about the nature of management, whether it is an art doing things or it is a pure science of getting things. இப்போது ஸ்டில் டிஸ்கஷன் நடந்து தான் இருக்குது. வந்து மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு ஆர்ட்டாக இட்ஸ் அ பியூர் சயின்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்ட்னா என்ன மீனிங்னா, ஒரு வேலையை வாங்குறது தான் ஒரு கலை. ஆர்ட்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கில், ஒரு வேலையை ஒருத்தவங்க வாங்குறது தான் ஸ்கில். இட்ஸ் அ பியூர் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன். ஒரு பியூர் சயின்ஸ்னாலே ஒரு வேலையை திறம்பட அவங்கள்ட்ட வாங்குறது, சரிங்களா? இப்போ ஆர்ட்னா என்னென்னா ஒரு ஸ்கில், ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஸ்கில் என்ன இருக்குது, சிங்கிங் ஸ்கில் இருக்கும், அதுதான் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ்னால் இப்போ ஒரு வேலையை அவங்கள்ட்ட நம்ம வாங்குறது. அந்த வேலையை கரெக்டாக செய்கிறானான்னு பார்க்குறது சயின்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பியூர் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன். It's a pure science of getting things done. It could be useful to explain the nature of management brief as under. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் சயின்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சயின்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கரெக்டாக இதுதான் கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் சயின்ஸு. லெபார்ட்ரியில் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதுதான் சயின்ஸு. இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஆர்ட்டுன்றது அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ். இன்எக்ஸாக்ட்னா துல்லியமில்லாதது, துல்லியமற்ற அப்படின்ற மாதிரி, துல்லியமற்றது அப்படின்னு தமிழில் கரெக்டாக சொல்கிறாங்க சயின்ஸ். மேனேஜ்மெண்ட் இஸ் அ இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் பிகாஸ் in pure science the principle are not put into the test into laboratory and they whether proved or disproved exactly and precisely. இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ சயின்ஸு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெபார்ட்ரியில் போய் அதை ப்ரூவ் பண்ணணும். ஒன்று ப்ரூவ்டு இல்லை டிஸ்ப்ரூவ்டாகவும் இருக்கலாம், எக்ஸாக்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ the plant leaves have a starch in them which can be proved or disproved in a botany lab. ஒரு இலையில் ஒரு பாய்சன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பாட்னி லெபார்ட்ரியில் போய் அதை ப்ரூவ் பண்ணாதான் தெரியும் அந்த இலையில் ஒரு விஷத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்றது. Similarly, the management principle can put into test organization whether men, machine, money and material are practically integrated toward achieving some chosen organization goal. அதே மாதிரி சிமிலர்லி இப்போ மேனேஜ்மெண்ட்டில் என்ன சார், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்ல. மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா, சயின்ஸில் மென்னா இதில் உமனும் வருவாங்க. மென், மிஷின், மணி அண்ட் மெட்டீரியல் 4MS ஆர் ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டட். இது ஒன்றுக்கொன்று இணையிறது, இது ஒன்றுக்கொன்று இணைஞ்சி இன்டகிரேட் டுவர்ட் அச்சீவிங் எ சம் சூசன் ஆர்கனைசேஷன் கோல். ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இது நாலுமே இணையிறது தான் நம்ம சொல்கிறாங்க. இதுக்கு தீஸ் பிரின்சிபல் cannot be exactly proved or disproved either as they tend to be flexible to changing environment. இதை போய் நம்ம நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ இது மென், மிஷின், மணி, மெட்டீரியல் போய் ஒரு இடத்துல போய் என்னால் பிரின்சிபலை யூஸ் பண்ணி என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா சேஞ்சிங் என்விரான்மெண்ட். இப்போ இதை 4 பொருள் வச்சுக்கிட்டு நான் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இங்கே நம்ம நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதே 4 பொருள் வச்சு இன்னொரு நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஈராக்கோ ஏதோ ஒரு நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கலாம், அவங்க நாட்டில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கலாம், அவங்க செய்கிற ப்ரொடக்ஷன். அப்போ என்ன ஆகுது, சேஞ்சிங் என்விரான்மெண்ட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுனால என்ன ஆகுது, அப்போ நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசி அண்ட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வைஸ் சிக்னரைசிங் தம் டுகெதர். எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, ஒன்றிணைச்சு பண்ணுறது முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ். அதனால் மேனேஜ்மெண்ட் இன்எக்ஸாக்ட் சயின்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
எவ்ரி ஒன் பிலீவ் தட். அப்போது அடுத்து வந்து சயின்ஸ். ஓகே, சயின்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் இன்ஆக்டிவ் சயின்ஸு. நம்மளால் துல்லியமாக வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்றது தான் மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போது துல்லியமாக பண்ண முடியாதுன்னா, இப்போ சப்போஸ் மென், மிஷின், மணி, மெட்டீரியல்னு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 4000 ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு கம்பெனியில் வந்து அதே பிரின்சிபல் அதே எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, ஆனாலும் 4100 ஒரு 4200 பண்ணுறாங்க. இன்னொரு கம்பெனியில் வந்து 3000 தான் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? இதே ப்ரொசீஜர் தான் எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனாலும் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. டியூ டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட், அவங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க சயின்ஸ் இஸ் இன்எக்ஸாக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்எக்ஸாக்ட் சயின்ஸு. அதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஆர்ட் வந்து அப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட்டா அப்படின்னு கேட்கும்போது எவ்ரி ஒன் பிலீவ் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு ஆர்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஆர்ட். மேனேஜ்மெண்ட் ஆர்ட் கிடையாது. நோ, இட் இஸ் நாட் ஆர்ட் இன் அ டோட்டோன்றது டோட்டல். பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்ட் டினோட் த லேர்னிங் ஆஃப் ஸ்கில். ஆர்ட்னா என்னென்னா லேர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ். And practicing in the day-to-day life like a mason, carpentry, a mechanic and musician, being able to perform their respective art, they learn by way of skill displaying before anybody under any circumstance. இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கார்பெண்டரோ அவன் வந்து யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை வந்து டே டு டே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே அவங்களால வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களுக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து இந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கற்றுக்குறோம் வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து இந்த பெண்ணை மேக் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குறோன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்டேருந்து இவங்க கற்றுப்பாங்க. ஆனால் அவங்களோட ஸ்கில்ன்றது அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு வேறு மாதிரி திங்க் பண்ணுறது தான். இப்போ இது மாதிரி டிசைன், இந்த எழுத்து பாருங்கள், வேறு மாதிரி டிசைன் பண்ண. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்க வந்து ஏன்னா அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வந்து ஆர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து கேன் டிஸ்பிளே த ஸ்கில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எனிவேர் இன் த எனி கண்ட்ரி எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் விச் இஸ் கம்போஸ் அண்ட் சாங் பிஃபோர் ஆன் சில்வர் ஸ்க்ரீன். ஏஆர் ரஹ்மான் வந்து எந்த இடத்துலையும் சரி அவரால் வந்து பாட முடியும், கம்போஸ் பண்ண முடியும், பாட முடியும். சில்வர் ஸ்க்ரீன்னா என்னென்னா ஒரு பெரிய திரையில் அவரால் பண்ண முடியும். அதுவும் மட்டும் இல்லாமல் இளையராஜாவும் சுசிலாவும் சவுந்தரராஜனும் அவராலையும் இதை பண்ண முடியும். ஆல்சோ இளையராஜா இவங்களாலும் பண்ண முடியும். இப்போ வந்து இளையராஜாகிட்டேருந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு கற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலாக அவர்கிட்டருந்து இவர் கற்றுக்கிட்டாலும் இவரோட ஸ்கில் வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்டருந்து இவர் கற்றுக்கிட்டாலும் இளையராஜா மாதிரியே பண்ணுறாரா? இவருக்கு வந்து ஒரு ஸ்கில், இவருக்கு ஒரு தனி திறமை இருக்கும். அவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவர் வந்து டெவலப் பண்ணார். அதுதான் வந்து ஆர்ட் இஸ் அ ஸ்கில். அவங்களுக்கு ஒரு தனி ஸ்கில் இருக்கும். பட் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் த செட் ஆஃப் The concept of management involved the set of required skill for any one designation as a manager. But the level of span of their manager's skill could vary from person to the person and individual to individual respectively of the country they belong to. The nature of the administration manager skill on our இப்போ வந்து ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலிட்டி, இப்போ வந்து பர்சன் டு பர்சன் வந்து இண்டிவிஜுவல் வந்து மாறும். அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஆர்ட் ஆஃப் ஸ்கில் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு இது வந்து ஒரு இதில் இன்னொருத்தவங்களுக்கு அப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து இருந்தாங்க. கேனாட் பி கம்பேர் டு த இப்போ கம்பேர் பண்ண முடியாது. அவங்க டாட்டரோட இந்திரா காந்தியோட அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸாக்ட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். அவரோட பாலிசியோட ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தவிர அவர் சொன்னதையே இவங்க வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு தனி ஒரு ஸ்கில் இருக்கும், இவங்களுக்கு ஒரு தனி ஒரு திறமை இருக்கும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்திருப்பாங்க. The art of management is fully reflected in the decision making capacity of the manager. இப்போ ஆர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபுல்லி எல்லாமே எதை பேஸ் பண்ணினா ஃபுல்லி ரிஃப்ளெக்டட் பேஸ்ட் ஆன் த மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் பேஸ் பண்ணி தான் ஆர்ட் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து சப்போஸ்
ஒரு இடத்துல எம்பிஏ பண்ணுறாங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எம்பிஏ பண்ணுறாங்க. அப்போ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் எம்பிஏ பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கம்பெனிலையும் அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க கம்பெனியில் பேஸ் பண்ணி என்ன டிசிஷன் எடுக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இல்லை நான் மேனேஜ்மெண்ட்டில் படித்தேன் இப்படி தான் இருக்கணும்ல, இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறிப்பாங்க. டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் த மேனேஜர். Judgment and imagination are essential. Even the computer is economic. The computer cannot be replaced the manager decision making. கம்ப்யூட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னதான் நம்மளால் நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜினாலும் டிசிஷன் எடுக்கிறது கம்ப்யூட்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்மளால தான் அது டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி அதுமாதிரி தான் டீச்சரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். லூயிஸ் அலைன் ஒருத்தர் டெஃபினேஷன் சொல்லியிருக்கார். த ப்ரொஃபஷனல் மேனேஜர் இஸ் ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் அ ஒர்க் ஆஃப் பிளானிங். இப்போ ப்ரொஃபஷனல் மேனேஜர் ஒரு திறம்பட ஒரு மேனேஜர், ப்ரொஃபஷனலான ஒரு நல்லா படித்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மேனேஜர் இஸ் ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் ஒர்க் ஆஃப் பிளானிங். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு வேலையை ஸ்பெஷலைஸ் பண்ணுவார். எப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் த எஃபர்ட் ஆஃப் அதர்ஸ் அண்ட் டஸ் so through the systematic use of classified knowledge, the common vocabulary and principle. அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அவரோட வேலையை திறம்பட செய்வார். அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு எத்திக்காக ஒரு நேர்மையாக இருந்து அந்த கம்பெனியை வந்து நல்வழிப்படுத்தி அந்த 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 கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட டெஃபினேஷனில். இப்போது லாஸ்ட்டில் என்ன கன்க்ளூஷன் ஆகுனா, ஓகே இப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் அ சயின்ஸா இல்லைன்ட்டிங்க, அப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட்டா இல்லைன்ட்டிங்க. அப்போ இது ரெண்டுத்துலையும் எதுதானா போத் த மேனேஜ்மெண்ட் எதர் சயின்ஸ் நார் அண்ட் ஆர்ட், but combination of both requiring people handling managerial position to apply the scientific management principle and displaying the popular management skill accomplish the organization goal and efficiently and quickly as possible has to be competitive in the globalization environment of business. அப்போ என்னென்னா இப்போ சயின்ஸ் வந்து ஓகே இட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட்டும் கிடையாது, சயின்ஸ் இருக்கிறது காம்பினேஷன் போத்து பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் வந்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் சிம்பிளாக ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ், ஒரு விஷயத்த செய்கிறாங்க, வேலை வாங்குகிறாங்க. சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன், விஷயத்தை செய்து முடித்தல். இப்போ ஒருத்தவங்க அது வந்து திறம்பட செய்கிறாங்களா. இப்போ ஒரு ஆர்ட்னா ஒரு வேலையை கொடுக்குறது, ஒரு வேலை செய்ய சொல்கிறது. இப்போ ஒரு மேனேஜர் வந்து ஒரு வேலையை சொல்கிறார், அந்த வேலையை அதுதான் ஆர்ட், ஒரு ஸ்கில், அவருக்கு ஒரு திறமை இருக்குது, அவர் வந்து எப்படி வேலை வாங்குறாருன்றது அவருக்கு தான் தெரியும். இப்போ வந்து எப்படி அவங்க வேலை வாங்குறாங்கன்னா, இப்போ வந்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போது யார் எங்களுக்கு சொன்னால் எங்களை வேலை வாங்குறாங்க, ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். இப்போ பிரின்சிபல் வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையை கொடுக்குறாரு. அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன், எங்கள் வேலை நல்ல திறம்பட நடக்குதா, முடிஞ்சிச்சா, நல்லபடியாக திறம்பட நடந்துட்டுருக்கான்றது சயின்ஸ். ஓகேவா, இட்ஸ் சயின்ஸா. இப்போ நம்ம இதில் பார்க்குறோம் சயின்ஸா அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் இஸ் அன் inexact science because it's a pure science. The principle are approved in laboratory. inexact என்ன, துல்லியம் இல்லாதது, துல்லியம் மற்றது அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மீனிங்கில் லாஸ்ட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். இந்த லெபார்ட்டரி ஃபிசிக்கல் லேபில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து என்னது, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ட் வந்து 4M ஆஃப் மேனேஜ்மெண்ட், மென், மிஷின், மெட்டீரியல், மணி அண்ட் மெட்டீரியல் வந்து இந்த 4மே வச்சு டபுள் லேப்லலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் cannot be proved exactly. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் வந்து இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சயின்ஸில். thus the management is a pure not a pure science. அப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அ பியூர் சயின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது இஸ் இட் ஆர்ட், அப்படி ஆர்ட்டான்னு கேட்குறாங்க. எவ்ரி ஒன் பிலீவ் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் பட் இட் இஸ் நாட். எல்லோரும் நினைக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஆர்ட்டு, ஆனால் இதெல்லாம் ஆர்ட்டே கிடையாது. ஆர்ட் கேன் பி லேர்ன்டு, மேசன், கார்பென்ட்ரி, மெக்கானிக், மியூசியம் எல்லாமே என்னது, ஒருத்தவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ணுறது, ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணுறது. ஆர்ட் மே நாட் பி டிஃபர் ஃப்ரம் மச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஆனால் வந்து ஆர்ட் வந்து என்னது, ஒருத்தவங்கள்ட்ட இன்னொரு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது அப்படின். பட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ட் டெக்னிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ட் வந்து டிஃபர் ஆகும் அப்படி சொல்கிறாங்க.
திஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எய்தர் சயின்ஸ் நார் அண்ட் ஆர்ட் பட் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஓகேவா? இன்எக்ஸாக்ட்ன்றது துல்லியமற்றது. சைனரிசிங்கிறது ஒருங்கிணைத்தல்னா இன்டகிரேட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது. அப்படி இப்போ எல்லோரும் சேர வச்சு அந்த வேலையை வாங்குறதுன்றது தான் இதோட மீனிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.